மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு நீ மொட்டை மாடல இருந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலன்றீங்களா? ஆமாங்க. ஸோ இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு சொல்லி நான் கிளம்பும் போதே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஆனால் திருப்பி இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். அது கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கொடுப்பேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அது என்ன இடம்னு நான் அங்க போய் சொல்றேன். ஆனா வந்து நம்மளுக்கு இங்க இருந்து அது ஒரு 2 hours டிரைவ். ஸோ கிளம்பிட்டேன். இப்போ நம்ம அவுட்டர் ரிங் ரோடு போயிட்டு இருக்கோம். Slide right onto the ramp to Chennai Outer Ring Road, then join with Chennai Outer Ring Road. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 1 hour 46 minutes இருக்கு. நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் வேப்பம்பட்டு திருவள்ளூர்லேருந்து இங்கே ரைட் டேர்ன் ஆகுது. கொண்டாவாக்கம் வரைக்கும் நம்ம போகலாம். சரி, ஓகே. கைஸ், இந்த போர்டு பார்த்துக்கோங்க. ஊத்துக்கோட்டை, இந்த லெஃப்ட் இந்த பக்கம் இறங்கணும் கீழே. In 500 meters, sharp right onto Chennai Tiruvallur High Road. ஸோ இப்போ கூகுளில் காசு சொன்னது மாதிரி ஷார்ப் ரைட்டுங்க. ஸோ இந்த ரைட்டு தான் நம்ம திருமணம். ரைட்டை எடுத்துட்டோம். ஓகே, அப்படியே 19 kilometers இங்கே தான் நம்ம போகணும். ஸோ ஐ திங்க் இங்கேருந்து கொஞ்சம் ஹைவேஸ்லேருந்து வெளியே வந்து ஊர் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீ கடைலாம் இருக்குது இந்த இடத்துல. ரைட்டில் வந்து சங்கரன் கருப்பட்டி காப்பி அல்வா கடை இருக்குது. பெட்ரோல் பங்க் இருக்கு. ஸோ நீங்கள் பெட்ரோல் பங்க் இருக்குமா இருக்காதான்லாம் யோசிக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கம்மா நம்ம போகிறப்போ கொஞ்சம் பொழக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கபாலாம் தலை ஏறும்போது அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஊருக்குள்ளே நம்ம இப்படி வந்துட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பச்சையில் இருக்குது. ஒரு வெளியே என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த ரூட்டை பாருங்களேன். சும்மா 2 பக்கமும் பச்சை பச்சையில் இருக்கு பாருங்களேன், மரங்களா. வாவ். இப்போ ஒரு ரிவர் தாண்டி வந்தேன். கொசத்தாலி ஏதோ ரிவர்னு போட்டிருந்தது. அப்படின்னு அந்த ரோட்டில் தான் அது. அப்படியே நம்ம மேலே போகும் லெஃப்ட் ரைட்டில் இருக்கும் இல்லையா. ரிவரில் தண்ணியே இல்லைங்க. ரிவர் இருந்தால் பேர் எல்லாம் தண்ணியே இல்லை. இந்த வாட்டி இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? ராமசாமி கொடுத்தா போனோம் அந்த நிலைமை தான் போல நம்மளுக்கு. ஸோ வேண்டிக்கோங்க, நம்மளுக்கு மழை வேணும் இந்த வாட்டி. மழை இந்த எல்னினோ இல்லை ஏதோ மழை வரும்ன்றாங்க, வராதுன்றாங்க. ஒன்று பயங்கரமாக வரும்ன்றாங்க, இல்லைன்னா மழையே வராதுன்றாங்க. என்னன்னே புரியல. வேண்டிக்கோங்க, நல்லா மழை இருக்கணும். தண்ணி இல்லைன்னா நம்ம நிலைமையை யோசிங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எதுவுமே பண்ண முடியாது. காலையில் புது வேலையிலேருந்து எந்த வேலையுமே பண்ண முடியாது. நீங்கள் வேண்டிக்கோங்க எல்லாம், சரிங்களா கைஸ்? இந்த லொக்கேஷனை பாருங்களேன். சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு பெரிய பெரிய மரங்க. செம்ம சரியான மரம் எல்லாம். இப்போ
நம்ம எக்ஸாக்டாக இங்கே இருக்கோம்னா போந்த வாக்கம் அங்கே இருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு 50 மினிட்ஸ் டிரைவு. ஸோ இதோட நம்ம பார்த்தா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆந்திரா பார்டர் போயிடுவோம். ஸோ அங்கேருந்து சுருட்டப்பள்ளி, கரணி, நாகாலபுரம் அந்த பக்கமாக போகணும். சரி வாங்க போயிடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்டா டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. 6 நிமிஷம் தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடம் என்னன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஈகராக இருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் அங்கே போய் சொல்கிறேன். அது என்ன அது எப்படி அதுக்குள்ளே சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன சாரஸ் இருக்குது. ஓ, இந்த ரூட் எப்படி எங்கே தெரியுமா? நம்ம ஆல்ரெடி ஆர்ஏ ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த ரூட்டில் தான் வந்தோம். ஆமாம், ஆர்ஏ ஃபால்ஸ் வீடியோ வந்து ஒன்று யார் யார் பார்க்கலையோ பார்த்துருங்க. இதெல்லாம் வெறித்தனமான வீடியோங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க நீங்களாம். கொஞ்சம் கூட தேசப்பற்றே இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள். வெரி பேட். இதே ரோடு தான். கைஸ் உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் அந்த மலை தான் பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல இந்த மலை பாருங்க. இதுதான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். செம்மையா இருக்குல்ல? கைஸ் இந்த லொகேஷனை பாருங்களேன். நல்லா இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு. கைஸ் நம்மளுக்கு இன்னும் 9 மினிட்ஸ் தான் இருக்குது அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு. எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறீங்க போலியே என்ன லொக்கேஷன்னு. சரி வாங்க அங்கேயே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு. எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏடா ஓவராக ஈப்பு கொடுக்குறேன்றீங்களா? புரியுது புரியுது புரியுது, கம்மியாக பேசுகிறேன்றீங்க. புரியுது புரியுது. இங்கே ரிசார்ட்ஸ் கூட இருக்குதுங்க. 2-3 ரிசார்ட் பார்த்துட்டேன் நான். சென்னையிலேருந்து வரவங்களுக்கு 2 ஹவர் 2.5 ஹவர் இருக்கிறவங்கள தங்கணும்னு அவசியம் இல்லை. தங்கணும் இந்த அட்மாஸ்பியர் பார்க்கணுன்னா அப்படின்னா தங்கிக்கலாம், தவிர அப்படி ஒன்றும் தேவையில்லை. பட் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க, 6 ஹவர் 7 ஹவர் திருப்பி ஓட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணலாம், ஸ்டே பண்ணலாம். இங்க இன்னொரு வாட்டர் ஃபால் இருக்குங்க, தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால். இது வந்து நம்ம வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைம் இருந்தா. தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால்னு ஒன்று இருக்கு. அது வரும்போது நம்ம பார்க்கலாம், டைம் இருந்தா நம்ம பார்க்கலாம். லொகேஷன் சும்மா தரமா இருக்குதுல்ல, அப்படியே இறங்குது பாருங்க ரோடு. வாவ், எப்படி போகுது பாருங்க ரோடு. ஓகே, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்.
அந்த இடம் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் என்ன இடம்னு. என் வாயால் ஒன்றும் சொல்லலை, சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஐயோ ஐயோ. கார் எங்க விடணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் இறங்கி உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த இடம் அப்படின்னு? கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எங்கள் வீட்டு மொட்டை மாடலேருந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம இங்கே வந்து கொடுத்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சரி. எப்போ வாட்டியும் உங்களுக்கு மொட்டை மாடலேருந்து கொடுத்தா கடுப்பிட போகிறீங்கன்னா இந்த வாட்டி டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து என் ஃபேஸை காமிச்சு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். சரி கைஸ், வந்தாச்சு. அந்த இடம் என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு இன்னும் உள்ள ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இங்கே பாருங்க எங்கே வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் நிறைய குரங்கு இருக்குதுங்க. கொஞ்சம் நீங்கள் நடந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க லொக்கேஷனு. சூப்பராக இருக்குல்ல லொக்கேஷனு? அவுட்ரு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே பாருங்களேன். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நிறைய நம்ம தோழர்கள் இருக்காங்க இங்கே. இங்கே பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது மேலே ஏறணுங்க படி. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஆனால் இங்கே பக்கம்தான் ஃபால்ஸ். இதை வந்துடுச்சு ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதான் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். லொக்கேஷனை பாருங்களேன். கைஸ், வெல்கம் டு கைலாஷா கோனா ஃபால்ஸ். கைலாஷா கோனா ஃபால்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வாங்க வாங்க, தண்ணியில் போய் மிதப்போம், குளிப்போம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹10ங்க என்ட்ரிக்கு. பைக்குக்கும் காருக்கும் செப்பரேட்டு. ப்ரைஸ் தெரியுதுங்களா? தான் கூட்டுறேண்ணா. இதுதான் வாட்டர் ஃபாலு. இங்கே ஒரு கோயில் இருக்கு மேலே. இங்கே இருக்கு கோயில் ஒன்று இருக்கு. பாருங்க, இது லொக்கேஷனே பாருங்களேன். ரொம்ப கிட்ட போக முடியல. நான் இப்போ போகல, அப்போ ஃபோனில் எடுக்கிறேன். நான் இது கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பிலீவ் பண்ண தண்ணியில் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
13 கிலோமீட்டர் புத்தூர்லேருந்து, 40 கிலோமீட்டர் திருப்பதிலேருந்து, நம்ம சென்னையிலேருந்து 92 கிலோமீட்டர்ஸ் சுச்சுவேஷனில் இருக்குது. அதான் 2.5 hours டிரைவு. அப்புறம் வந்து ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ட் கைலாஷ்நேஸ்வரா பர்ஃபார்ம்டு பெனன்ஸ் இயர் ஆஃப்டர் அஃபிஷியேட்டிங் த வெட்டிங் ஆஃப் லார்டு வெங்கடேஸ்வராவுக்கும் காடஸ் பத்மாவதிக்கும் பெனன்ஸுன்றாங்க. அது எனக்கு தமிழில் என்னன்னு தெரியல. ஸோ வெட்டிங் ஆஃப் லார்டு வெங்கடேஸ்வராவுக்கும் காடஸ் பத்மாவதிக்கு அப்போ தான் இது பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதனால் இது ஒரு பேர் போன வாட்டரு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, மெடிசினல் வாட்டர்ஸ் அதான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஹெர்பல் வெஜிடேஷன், ராக் ஸ்பிளிட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஹீலிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யாருக்கு இங்கே வந்து நீங்கள் காரில் வரலாம், பெரிய பெரிய பஸ்ஸில் வரலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் வெளியே போகும்போது ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சசிபிள் தான். சரிங்களா? இங்கே நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம், சேஃப் தான், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சரி கைஸ், ஒரு சின்ன குளியலை போட்டுட்டு நான் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? கிட்ட போய் எடுக்க முடியல, நிறைய அங்கே லேடிஸ்லாம் குளிக்கிறதுனால என்னால் கிட்ட போய் என் கேமராலாம் எடுக்க முடியாது. அதனால் வந்து நான் குளிச்சுட்டு உங்களுக்கு இப்போ நான் டிஸ்டன்ஸ் காட்டினேன் இல்லையா, ஐ திங்க் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். சரிங்களா? நான் குளிச்சுட்டு கனெக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது, புத்து இருக்குது. கைஸ், நல்ல வாட்டர் ஃபாலில் ஒரு குளியலை போட்டுட்டாங்க. செம்ம குளியல் ஒன்று போட்டுட்டேன். செம்மையாக இருக்கும். குளித்தோடனே அந்த தண்ணியில் குளித்தா, வாட்டர் ஃபாலில் குளித்தாலே அது ஒரு அருமை அருமை அருமை. சூப்பராக இருந்துச்சு தண்ணி, செம்ம தண்ணிங்க, செம்ம ஃபாஸ்ட்டு, டம்மு போட்டு மண்டையை போட்டு பொழகுது. சரி கைஸ், ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நான் சென்னையில் சொல்கிறது தான், இங்கேயும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு குச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே கைஸ், பாய். அப்படியே இந்த லொக்கேஷன் ஆல்ரெடி பாருங்கள். கைஸ், இந்த லொக்கேஷனை பாருங்களேன். வேற லெவலில் இருக்குல்ல லொக்கேஷனு. வரும்போது ஒரு ஏரி பார்த்தங்க, அதுதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த லொக்கேஷனு. வேற லெவலில் இருக்குல்ல லொக்கேஷனு. செம்மையாக இருக்கு இல்லைங்களா? ஃபோனில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஃபுல்லாக இதில் ஒரு வாட்டி காட்டிடுறேன். கைஸ், வரும்போது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை எதிரே பார்க்கலிங்க. வேற லெவல் லொக்கேஷனு, செம்ம ஏரியா இல்லை ரிவரா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏரி தான், சரியான ஏரி, நல்லா இருந்தது பார்க்க, சீனிக்காக இருக்குது. நான்